உங்களில் ஒருவன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவன் அவரை காட்டிக் கொடுப்பான். இயேசுவுக்கு அவன் யார் என்பது தெரியும். நமக்கு முன்பாக வரப்போகிற பிரச்சனைகளை பற்றி நமக்கு தெரியாது. எப்போது பிரச்சனை வரும், அது எங்கிருந்து வரும், அது எப்படி வரும் போன்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ தெரியாத காரியம் எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சர்வ ஞானத்தினால் அவர் நம்மீது அன்பு கூறுகிறார். நமக்கு முன்பாக வரப்போகிறவற்றை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடியினால் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தம்முடைய பாதுகாப்பு அரண்களை அவர்களுக்கு தருகிறார். பல சமயங்களில் நமக்கு நடைபெறப்போகும் சம்பவங்களை நாம் அறிந்திருக்க மாட்டோம். ஆயினும் ஒரு சில விசேஷித்த சம்பவங்களில் தேவன் இனிமேல் வரப்போகிற காரியத்தை நமக்கு ஏற்கனவே முன் அறிவித்து விடுவார். தம்மை பற்றிய ரகசியங்களை இயேசு கிறிஸ்து தமது சீஷரிடம் ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறார். மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுவார் என்பது அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கும் ரகசியம். இப்போது 12 சீஷர்களில் ஒருவன் தம்மை காட்டிக் கொடுப்பான் என்று ஒருவனை மாத்திரம் குறிப்பிட்டு பேசுகிறார். பஸ்கா போஜனம் பண்ணும்போது பந்தியில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாத்திரத்தில் தனித்தனியாக திராட்சரசம் பரிமாறப்படும். ஒருவர் ஆசீர்வாதம் கூறுவார். அதன் பின்பு அனைவரும் திராட்சரசம் பருகுவார்கள். பருகிய பின்பு புளிப்பில்லாத அப்பமும் கசப்பான கீரைகளும் பஸ்கா ஆடும் அங்கு கொண்டு வரப்படும். தங்களுடைய ஜீவியத்தில் தேவன் கொடுத்திருக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒவ்வொரு விருந்தினருக்கும் கர்த்தர் போஜனம் கொடுத்திருப்பதற்காகவும் ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுப்பார்கள். அதன் பின்பு 2ஆம் முறையாக எல்லோரும் பாத்திரத்தில் உள்ள திராட்சரசத்தை பருகுவார்கள். யாத்திராகமம் 12, 26, 27 ஆகிய வசனங்களை வாசித்து பஸ்கா பண்டிகையின் அர்த்தத்தை ஒருவர் விளக்கி கூறுவார். விளக்கம் கொடுத்த பின்பு அனைவரும் சங்கீதம் 113, 114 ஆகியவற்றை பாடுவார்கள். மறுபடியும் ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுப்பார்கள். இதன் பின்பு பஸ்கா போஜனத்தை புசிப்பார்கள். போஜனம் பண்ணிய பிறகு 3ஆம் முறையாக பாத்திரத்தில் உள்ள திராட்சரசத்தை பருகுவார்கள். பருகிய பின்பு சங்கீதம் 115, 118 ஆகியவற்றை பாடுவார்கள். மத்தேயு 26, 30, மார்க்கு 14, 26 ஆகிய வசனங்களில் இந்த காரியங்களே கூறப்பட்டிருக்கிறது.